இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்றார். TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால், பத்திரிகைகளாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தான் ஓட்டு பதிவு நீங்க பார்த்துருவீங்க. நீங்களே சொல்லுவீங்க 8ஓ 9ஓ தயாரிப்பாளர் ஐயா சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத், EP உமாவதிலாம் சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைய தினம் 10ஆம் தேதி அன்றைய தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் தான் எங்களுடைய படம், 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா, இன்று மதியத்துக்கு பிறகு TVK வில்லிவாக்கம் தொகுதியுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவர்ஜுனா எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமார்கள் இருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து, TVK இருந்து என்று சொல்லுது, ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, ஆண்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, இது 4 கூட்டணி. இப்போ 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது. யாரு? சசிகலாமா கட்சியிலிருந்து, சசிகலாமாவும் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி, 5 கூட்டம், 5வது கூட்டணி. 6வது கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் சார்பிலே ஒருத்தர் தம்பி வேல்முருகன் அவர்கள். வேல்முருகனுடைய உடன் பிறந்த தம்பி, எனக்கு அற்புதமான பிள்ளை. ஸோ இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாக ரிஸ்க் எடுக்கலாம். நான் புதிதாக நீ பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த படைப்பை எனக்கே பிரமாணப்படுத்தி காமிச்சிட்டாங்க. ஸோ தம்பி ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6 அடி உயரத்தில் நின்று அழுகிற பொழுது நானே நிகழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா திலகவதி அம்மா, எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை தயாரிப்பாளர், அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு அவருடைய தம்பி நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வரியாக கேட்ட தகவலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டாம் என்று மட்டும் எனது அருமை தம்பி ஆதவ் அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர், எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், மிகவும் செயல்படும் வீரன், ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால் தாயை தவிக்க விட்டவர்கள். ஆமாம், இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கிறவன். ஸோ நான் யாரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், அவ்வளவு ஆய்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவன். அன்பு தம்பி அவர்களே, ஆதவர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில் இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. இதையா நாம் சங்கட்டப்பட்டு விட்டோம்.